என்னப்பா தனியா உக்காட்டுக்கிற? வேலைக்கு யாரும் ஆளுங்க யாரும் வரலையா? உன்னதான் பாத்துருந்தேன் வா. நேற்று பேனர் சுத்திலாம் பக்கத்துல வச்சிருந்தேன் பாத்தியா? பேனர் சுத்திய நான் பாக்கலையே. பக்கத்திலே தான் வச்சிருந்தேன். நீ நானும் பேசியிருந்தான். அது எத்தனை போய் நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் கரெக்டு தான். எதுவுமே நீ என்ன பண்ண போற? அந்த மேய்ச்சி வந்து அப்படி கத்திட்டு போனான். சரி அது விடு. சாப்பிட்டே இல்லையா? மனசே சரியில்லைப்பா. அந்த மேய்ச்சி திட்டு நெஞ்சிலே இருக்குது. வாழ்க்கைன்னா பல அடிகள் விழுதான் செய்யும். அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். என்னத்த சரி பண்றது? உங்ககிட்ட என்ன குழம்பு? ரசம் ஊருக்காதான்பா. சரி வேலைக்கு ஆள் யாரும் வரலையா? இனிமேல் பார்த்தா வருவானுங்க. அதை போல அதை ஒருத்தன் வரான். சனிக்கிழமை தான் சபலம் கொடுப்பாங்கன்னா கேட்க மாட்டாளா? ஒரு ஆள் தொலை குத்துங்கிறாளா? என்ன ராமசாமி என்ன கத்தி வரா? அட அது ஒண்ணும் இல்லையா, சனிக்கிழமை தான் சம்பளம் கொடுப்பாங்கன்னா பருப்பு இல்ல, அரிசி இல்ல, இது இல்ல, அது இல்ல, ரொம்ப தொலை கொடுக்குறேன் என் பொண்டாட்டியா. அதுவும் சேர்த்தான். பொண்டாட்டி கட்டினா இது வேற தொல்லை. ஏன் அடிக்கடி இருந்தாலும் சேர்க்கிறேன்? நேத்தே மேஸ்திரி சுத்தி காண பேனர் காண திட்டி கிடைக்கிறாரா? ஏப்பா நான் ஏப்பா அதெல்லாம் எடுத்துன்னு போறேன்? ஏப்பா நீ ஏத்துமானு சொல்ல, அவர் திட்டினாரு அதை சொன்னேன். அவர் என் ஃப்ரெண்டுப்பா. அவரு நீங்க இல்லாத டைம்ல பேசிங்கப்பா. பார்த்து பேசு, ஆள் வாட்டமே சரியில்லை. சரியா? யாரும் வரலையா? இனிமேல் பார்த்தா வருவானுங்க. போய் உன் வேலை செய். உடனே போன சேலாம். டேய் என்னடி சும்மா தொல்லை போறீங்க? இனிமேல் தனி மேஸ்திரி வர்றாரு, வாயாரு இது. நானும் துண்டு துண்டா கம்பி பொறி வைக்கிறேன்பா. அது எவனோ தெரியல எடுத்துன்னு போறான்பா. அட அது எடுத்துன்னு போய் என்னப்பா பண்ண போறாங்க? அதை விடுப்பா. அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் என்ன சந்தேகப்படுறாங்கப்பா. கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும், கடந்து தான் போனோம். அதுவும் கரெக்டு தான். இந்த பார் ஆடி அசிங்க ஒன்று வருது. மனோரே 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 சொல்லியா? என்ன காலையே போட்டியா? மனசு கஷ்டமாயிடுச்சு மனோகரே, அதனால போட்டுட்டேன். ஏயா பொண்டாட்டி எதுனா திட்டுச்சானா? அதெல்லாம் இல்லை மனோகரே, பேசுறேன் என்ன திட்டாரு மனோகரே. என்ன அந்த பேனர் சுத்தி இல்லைன்னு சொன்னாரு அதுக்கா? ஆமா மனோகரே. அதுக்கோசம் தான் குடிச்சிட்டு வந்தியா? நேற்று குத்தா என்ன செம கேள்வி கேட்டான் இருந்தாலே. நீ மானம் கட்டவன், எப்படி ஒன்னாலும் இருப்ப. நான் ரோசக்காரையா. சரி இப்ப என்ன வேலைக்கா வந்துக்கிறா? லீவ் சொல்லிட்டு போலான்னு வந்தையா? அப்படியே வேலையை விட்டு போற மாதிரி ரோசமா பேசினா இப்ப லீவ் சொல்ல வந்துக்கிறான் பாரா. நீ பேசிக்கிட்டே சொல்லிட்டுப்பா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சொல்லு, லீவ் போட்டுன்னு சொல்லிடுங்க. குடிகார பசங்க எப்படி குற்ற செய்யறானுங்க பாரு. எல்லாம் அந்த பேனரும் சுத்தி தான் காரணம். அவன் ஏன் இல்லைன்னா லீவ் போட போறான். சரி அது விடு, வா அப்படி போ உட்காரலாம். யோ மனோகரா, இது ஒரு கோயில்ல துண்டு கம்பிலாம் போட்டு வச்சு யாரு ஏத்த? நான் பாக்கலையாப்பா. நீ தானே வாட்ச்மேன் ஆக்குறா? நான் பாக்கலன்னா இது அக்க போறாக்குதா? அட போப்பா, துண்டு கம்பிக்காக பேசிக்கிறேன். அவ்வளவு பெரிய மஞ்சள் கட்டா. யோ துண்டு கம்பி இருந்தாலும் எத்தனை போட்டா 400 ரூபாய் வந்திருக்கியா? 400 ரூபாயா? உண்மையாவா? ஆமா பின்னா 5 கிலோ இருக்குமா? சரி போ, சரி மச்சன் அசிங்கப்படுத்தாத. எவங்கிட்டே நம்பி வைக்க முடியாது பொழுதா. இனிமேட்டு வீட்டுக்கு தான் தூக்கி போயிடணும். நான் சொல்ல இங்க எவனோ வேலைக்கு காட்டுறான்பா. அதை விடுப்பா. டீ சாப்பிட்றியா காப்பி சாப்பிட்றியா? மனசு கஷ்டமா இருக்குப்பா. அதெல்லாம் வேணாப்பா. மேக்கப் கொஞ்சம் நீ ஓவர் போல் தெரிஞ்சா? லைட்டா தான் போட்டேன் மேஸ்திரி, கொஞ்சமா தான் பவுடர் போட்டேன். வரது கொத்தனார் வேலைக்கு இதுல மேக்கப் வேற. மேஸ்திரி என்னோட மேக்கப்பு உனக்கு 1 கிலோ பவுடர் போடலாம். அப்படிதான் இருக்கும். வா இந்த வராரு பேர் கொத்தனாரியா, அந்த 2 லேடிஸும் அவரா கூட தான் இருக்கும். நான் ஏன் மனோகிறேன் என்ன அந்த ஆளுக்கு கதை ஓட்டிங்கிறான். நேற்று மேஸ்திரியில கேள்வி வாங்கின பத்தாதா உனக்கு? எப்பா நான் என்ன உன்னை பத்தி சொல்லிட்டேன்? நான் எதுவும் சொல்லியா? இந்த ஆளுக்கு தலைவட்டு தான் எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஓவரா பேசுவான். ஏமா உன் வேலையை நீங்க பாருங்களேன். உன் பேசி நான் ஏன் வரப்போறேன்? அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்டயே 2 பேரும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ. விடு, அந்த ஆளுகிட்ட சவுண்டு போடுற. இங்க பாருங்க, அடுத்த வேலையை உங்க வேலையை எடுங்க. அப்பதான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. நான் சொந்த வேலையத்தை தான் லாஸ் ஆயிட்டு தான் மறுபடியும் கொத்தனார் வேலைக்கு வந்துக்கிறேன். கொத்தனாரே என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தான் சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்ப நினைச்சு ஏதாவது வேண்டாம் சொல்லுங்களேன். டேய் போடா, அதுக்கு இட்லி வேணுங்கிறேன். நீ சாப்பிட்டியா? நானும் ஒன்னும் சாப்பிடல. அதுக்கு இட்லி வேணும் தர்றான். நோ பெரிய மேட்ச் வந்து திட்டு போறாருண்ணா. டேய் போடா, நான் சொல்றது நக்கலா பேசுறேன். அண்ணன் சொல்றது கேட்க மாட்டேறப்பா. மூஞ்சில மனசுல பிடிச்சி தேய்ச்சிருவேன் குண்டா. வேலைக்கு வரது 9:30 மணி. அப்புறம் துணுட்டு என்னடி வேலை செய்றீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ மூடு. நீ அடிக்கடி இங்க வந்துங்க இருக்கிற. ரொம்ப திணறல் பிடிச்சிருங்க. வாயே கூட கூடாது. அதனால தான் நான் பேசவே இல்லை, கம்முன்னு இருந்தேன் பாரு. மேஸ்திரி வந்துட்டார. வணக்கம் மேஸ்திரியா. வணக்கம் வணக்கம். இங்க பாருப்பா, இதான் பில்டிங்கு. 2 மாசத்துல முடிச்சு தர்ற மாதிரி பேசிட்டுக்கிறேன். ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க்கும் பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துடணும். அதெல்லாம் முடிச்சுக்கலாம் மேஸ்திரி. மேஸ்திரியா நீங்க ராயப்பன் லீவ் சொல்லிட்டு போயிட்டா மேஸ்திரியா. அவனை திட்டன நேத்து, அதனால தான் போயிட்டு இருப்பான். சரி அந்த சுத்திய ஸ்பேனர் கட்சிச்சே இல்லையா? அதான் கிடைக்கலையே மேஸ்திரியா. ஏன்பா கொத்தனாரியா, நீ என்ன பண்ணிக்கிறா? முது கொஞ்சம் அடிச்சது மேஸ்திரியா, அதான் கொஞ்சம் சொரிஞ்சுங்கிற மேஸ்திரியா.
அதுக்கு நாங்க கதை பேசிட்டு உட்காந்துக்கிறதுங்க. ஹேய் ஏந்து வேலையை பாருங்கண்ணா, உட்காந்து கதை பேசினீங்க. வருது. துன்றதுக்கு தூங்குறதுக்கு தான் இங்க வருதுங்க. ஏன்பா நீ நேத்துக்கு அடிக்கடிக்கு வந்து இங்க உட்காந்துக்கிற? அவருடைய ஃப்ரெண்டுங்க நானு. யோ மனோவரே, இந்த மாதிரி கண்டவங்களும் சேர்த்து வச்சு தொல்லை குத்துன்னு இருக்காதியா. அவருக்கு கண்டவனும் சொன்னாலும் சரி, தொடர்னு சொன்னாலும் சரி, அவருக்கு பழகி போச்சு. அண்ணாட தான் வந்துங்கிறார். யாருக்காக வரேன்? உன் நட்புக்காக தான்ப்பா வரேன். சரிடா சரிடா. இங்க பாருப்பா, இது ஃபுல்லா டைல்ஸ் தான், நல்லா பக்காவா ஓட்டணும். நான் போட்டு ஓட்டணும். நான் போட்டு ஓட்டணுமா? டைல்ஸ் என்ன போட்டு ஓட்டுவாங்க? பெவிக்விக்ல ஓட்டலாம், பெவிகால்ல ஓட்டலாம், அனுபன்ல ஓட்டலாம். அண்ணா எச்சி போட்டு கூட ஓட்டலாம்ல. அப்படி கூட ஓட்டலாம். டேய் என்னடா பேசுறீங்க? டைல்ஸ் அப்படியேடா ஒட்டுவாங்க? உங்களுக்கு நான் ஓட்டி தரேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? யோ ஃப்ளோர் டைல்ஸ்யா, அது எப்படியா ஃபெவிகால்ல ஃபெவிக்விக்ல ஓட்ட முடியும்? அவனும் எச்ச போட்டு ஓட்டலான்றான். தெரியல, மைதா பச போட்டு ஓட்டிடலாமா? டேய் நீங்க டைல்ஸ் ஓட்டுறவனுங்களா இல்ல போஸ்ட் பேனர்லாம் ஓட்டுறவனுங்களா? அதான் ஒட்டியிருந்தோம், சம்பளம் கட்டுப்படி ஆகல, ஆனா தான் டைல்ஸ் ஓட்ட இறங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி டைல்ஸ் ஒட்டிக்கிறீங்களா? உங்க ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டேய் கைய விடுடா, போங்கடா வெளியே போங்கடா, போங்கடா போ. என்ன மேஸ்திரி தள்ளி விடுறா? நீ கேக்குற மாதிரி ஒட்டி கொடுக்குற மேஸ்திரியா? நீங்க போன்னு வச்சுக்கோ, அரைக்கால் அப்படியே பறக்கும். போங்கடா. வாடா, ஊர்ல இல்லாத வீட்டை கட்டி வச்சுக்கிறாங்க, நம்ம வேற வீட்டை போய் விசாரிக்கலாம். டென்ஷன் கிளப்பிட்டானுங்க. இதுல வேற அரை மணி நேரம் இவனுக்கிட்ட பேசியிருந்தேனே. ஏமா சும்மா தானே உட்காந்துக்கிறீங்க, கல்லாங்க ஆடுங்க. சரிதான். மேஸ்திரியா நல்லா அழைத்து செய்யுங்க, அப்பதான் நம்பிச்சு ஆடுங்க. வாங்க மேஸ்திரி. வணக்கம் மேஸ்திரியா. வணக்கம் வணக்கம். நான் வேலை ஆரம்பிச்சிட்டியா? வேலை ஆரம்பிச்ச மேஸ்திரியா, காலையிலேயே மனசு சரியில்லை. துண்டு கம்பியெல்லாம் ஒரு பையில போட்டு வச்சிருந்த மேஸ்திரியா, டோட்டலாவே காணோம். யோ மனோகரே, நீ தானே பாத்துக்கிற, ஒன்னு ஒன்னா காணனா எப்படியா அது? மேஸ்திரியா, எங்க அம்மா சத்தியமா நான் எதுவும் எடுத்துல மேஸ்திரியா, அது எப்படித்தான் காணாமல் போகுதுன்னு தெரியல மேஸ்திரியா. அதை விடுப்பா, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? வீடு எப்ப கட்டி முடிக்க போறீங்க? இங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிறேன். அதை விடுன்றான். டேய் இங்கன்னா உனக்கு வேலை போட. உடுப்பா, பெரிய மனுஷன் எதுக்கு திட்டுற? ஏதோ டைம் பாஸ் வந்து உட்காந்துட்டு போறாரு, விடு. ரொம்ப நல்ல மனுஷங்க, எந்த கோசம் தான் வராதிங்க. நோ எங்க தாத்தா இருக்கிறாரண்ணா. யாரு உங்க தாத்தா? ஏய், இங்கதானே இருக்கிறேன். உங்க பேருனா? தாத்தா பத்திரிக்கை உட்காந்துக்கிறாங்க. நோ எங்கண்ணா வீட்டு அனுப்பின ஆளே காணோம். எங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தோம்பா. எங்க அக்கா கல்யாணம் வச்சுக்கிறேண்ணா, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா இவர் போய் சொல்லிடுறேன்னாம்மா, அப்பப்போ இருமை எடுத்துன்னு வந்து போடுவாருன்னு. அது இவர் தானா? தம்பி வீட்டான்னு பேசலாம், போ வர. நோ டைம் இல்லைண்ணா, இந்தாண்ணா பத்திரிக்கை, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க கையில கடை வச்சுருக்கிறீங்களா? ஆமாப்பா, மைண்ட் ஒரு டர்னிங் கப்பான என் கடை. ஆஹா அப்படியா? இவரு என்ன எடுத்துன்னு வந்து போடுவாரு? அதெல்லாம் ஏன்பா கேட்டுக்கிறேன் கூட. இருந்தா அவர்கிட்ட தானே கேக்குறேன், நீ ஏன் கோவப்படுற? என்னப்பா கையில ஃப்ரெண்டா போச்சுக்க, அப்படி என்னதான் போடுறா? அது 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 ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுல இருக்கிற பொருள் தான். உங்க வீட்டுல இருக்கிற பொருளா? உங்க வீட்டுல என்ன தினமுமா பொருள் வந்துடுது? எங்க தாத்தா எங்க போனாலும் பொருள் கூடவே வரும், உங்களுக்கு என்ன தெரியும்? டேய் அதெல்லாம் இங்க பேசக்கூடாது, கம்முனு போ. சரி நான் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடுறேன், தம்பியை கூட்டின்னு வந்துரு. நான் ஒன்னு சொன்ன மறந்துட்டேன் பாரு, நேற்று சுத்திய ஃபேனா எடுத்துட்டு வந்தல, அதே மாதிரி நிறைய எடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். வரட்டுமா? தம்பி கொஞ்சம் இல்ல. நானா நேத்து சுத்தியும் பேனர் தந்து போட்டாருல, அதுக்கு முன்னால என்ன பார்த்துட்டு வந்தாரு? துண்டு கம்மியா எடுத்துன்னு வந்தாருண்ணா, ஒரு 3 கிலோ இருக்கும். ஆஹா, அப்ப வேற என்னால எடுத்துன்னு வருவாரு? கோழீரு, பாண்டு, மட்டை படகை, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாருண்ணா. சூப்பர். மேஸ்திரி பாத்துக்கினீங்களா? யோ யாரியா நீ? எப்படியா இப்படி எல்லாம் பண்ற? அட பாவி, இன்னும் போய் நல்லவன் நினைச்சனடா, நாசமா போனவன. மனோகரே, நம்ம எல்லாம் பிறண்டுடா. வெங்காய ஃப்ரெண்டு படா. என்ன எல்லாரும் மாத்தி அவர் திட்டுறீங்க? துண்டு கம்பி, சுத்தி, ஸ்பேனரு, இதெல்லாம் யாருன்னு நினைக்கிற? அவர்து தான். அவர்தா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, எல்லாம் இங்க இருந்து திட்டின்னு போய்க்கிறாயா. எல்லாம் திட்டு போடலாம். அடா பாவி. ஏய், நீ என்ன திட்டக்கூடாது. 400 ரூபாய் வாங்கி 200 ரூபாய் தான் கொடுத்துக்கிறேன். ஏய் அந்த பத்திரிக்கை கூட பத்தி நேற்று கேட்குறேன். குடு, கல்யாணத்து பக்கம் தான் காலம் வச்சிடுவேன். வாமா, திட்டு போய சவகாசம் நம்புந்து எடுத்துக்க. நடந்து போச்சு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. டீ சாப்பிடுறீங்களா, காய்ச்சி சாப்பிடுறீங்களா? ஏயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா மகன உன்ன? இது யோ திரும்பியா மனசு கட்ட குளிரு. டேய் இதே பேத்துறா வரும்போதா போடு மேய்ச்சிரவனா. ஒதுங்கி வராதீங்க.